ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டெய்லி டைரி வித் அக்கி. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து என்ன விஷயத்த பத்தி பேச போறேன்னா, பயம். உங்கள் பயத்தை எதிர்கொள்ள சில விஷயங்கள் என்னென்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பயம் வந்து ஒரு காமனான விஷயங்க. இப்போ கூட சில விஷயங்கள்ல வந்து அது இருக்கலாம். சின்ன வயசுல நம்ம நெறைய விஷயத்த பார்த்து பயந்துருக்கலாம். டீச்சர்ஸ், அனிமல்ஸ் இந்த மாரி வந்து இருக்கலாம். ஆனா வந்து நம்ம வளரும்போது நெறையா பயம் வந்து நம்மள விட்டுட்டு போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப் பத்தின விஷயம். நம்ம எப்போ மெச்சூர் ஆறோமோ, அப்போ வந்து பயம் வந்து நம்மள விட்டுட்டு போயிடும். எந்த விஷயத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செய்றோமோ, அந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு எப்பயுமே பயம் இருக்கும். அந்த விஷயம் வந்து அப்படியே ரொட்டீன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயம் வந்து நம்மள விட்டுட்டு போயிடும். ஒரு மனுஷன்கிட்ட ஆழமா ஒரு விஷயம் பதிக்கப்பட்டிருக்குன்னா, அது வந்து பயம் தான். அந்த பயம் எதனால வருது? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ். அது ஒரு ஆழமான எமோஷன். பயத்தினுள்ள இருக்கும்போது நெறைய காசிப், அப்செட், ஈகோ, கான்ஃப்ளிக்ட், ஆங்கர் இதெல்லாம் வரும். பயம் வந்து ஒரு ஆழமான ஒரு எமோஷன்ங்க. இப்போ பயத்தினால சில பேர் வந்து என்னென்ன மாரி எமோஷன்ஸ் காட்டுவாங்கன்னு சொல்றேன். சில பேர் வந்து ஸ்ட்ரக் ஆயி அப்படியே நின்னுடுவாங்க. அப்படி இல்லன்னா சில பேர் வந்து ரொம்ப வந்து கை, கால்லாம் அப்படியே உதறும். சில பேருக்கு வந்து வயிறு வந்து ஒரு மாரி பண்ணும். சில பேர் வந்து அந்த பதட்டத்துல வந்து அவங்க கையில இருக்கிறதெல்லாம் கீழ போட்டுருவாங்க. பேச்சு குளறல் வரும். அப்புறம் வந்து சில பேருக்கு பிளட் பிரஷர் கூட வரலாம். இந்த மாரி கான்சிக்வென்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் நேச்சுரல் தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பாஸ்ட்ட நெனச்சு நம்ம வந்து ஃபியர் பண்ணலாம். இல்லன்னா ஃபியூச்சர நெனச்சு நம்ம ஃபியர் பண்ணலாம். உங்ககிட்ட பாடுற டேலண்ட் இருந்துச்சுன்னா, சின்ன வயசுல வந்து நம்மள ஸ்டேஜ் ஏறி பாட வச்சிருப்பாங்க. அப்போ வந்து நெறைய பேர் வந்து நம்மள பார்த்து சிரிச்சிருக்கலாம். அதனால நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருக்கலாம். அந்த விஷயம் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாரி ஸ்டேஜ்ல பாடணும்னு நெனைக்கிறப்போ, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கரெக்ட்டா வந்து நீங்க இப்ப பாடுறப்போ வந்து அவங்க சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அத வந்து ஞாபகப்படுத்தும். சில பேருக்கு வந்து ஹைட்ல இருந்தா பயத்த வந்து கிரியேட் பண்ணும். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? சில பேருக்கு வந்து அதே பெர்சனால அதே துக்கம், சோகம் வந்து திருப்பி நடக்கவே நடக்காது. பாஸ்ட் ஒன்ட் ஹேப்பன் அகைன். அதனால ஹிஸ்டரியில நடந்தது அந்த ஹிஸ்டரி மட்டும் தான். திருப்பி வந்து அதே மாரி அதே பெர்சனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அத நம்ம எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எது வேணாலும் ரிஜெக்ட் ஆகட்டுங்க. நீங்க எத பத்தியும் பயப்படாதீங்க. அப்போ நடந்தது இப்போ நடக்காது. இப்போ வேற மாரி தான் கண்டிப்பா நடக்கும். அப்போ இருந்தத விட இப்ப நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கலாம். ஸோ நீங்க நடந்தத நெனச்சு நெனச்சு வந்து பயப்படக்கூடாது. திருப்பி அதே மாரி நடக்குமோன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க பழைய தோல்விகள்ல இருந்து நம்பிக்கையோட மீண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈகிள பத்தி பார்க்கலாமா? அதாவது மதர் ஈகிள். மதர் ஈகிள் வந்து ரொம்ப ஹைட்டான இடத்துல தான் வந்து அதோட முட்டைய வந்து போடுமாம். அப்ப போடும்போது அதோட குஞ்சுங்க வந்து பொரிஞ்சு வரும்ல. பொரிஞ்சு வந்து கொஞ்ச நாள்லயே வந்து அந்த குஞ்சுங்களுக்கு வந்து பறக்கறதுக்கு வந்து அந்த அம்மா ஈகிள் வந்து சொல்லி தருமாம். அப்ப அந்த பறக்கறதுக்கு அந்த அம்மா ஈகிள் என்ன பண்ணுமாம், அந்த மேல ஹைட்டான இடத்துல இருந்து அந்த குஞ்சுங்கள கீழ தள்ளி விடுமாம். இது எதனாலனா, குஞ்சுங்கள பிடிக்கல, கொல்லணும்ன்றதுக்காண்டி ஒண்ணும் தள்ளல. அது கீழ விழுந்தா தான் அதோட விங்ஸ்க்கு வந்து சக்தி கிடைக்கும். ஹைட்டா பறக்கிற சக்தி கிடைக்கும்ன்றதுனால, அதனால தான் வந்து அந்த அம்மா ஈகிள் வந்து அவ்ளோ ஹைட்ல இருந்து வந்து அந்த குஞ்சுகள வந்து கீழ தள்ளி விடுது. சப்போஸ் அந்த அம்மா ஈகிள் வந்து பயந்துகிட்டே, ஐயோ! நம்ம குஞ்சுகள கீழ தள்ளக்கூடாது. அது இதாயிடும்னு சொல்லிட்டு பயந்துச்சுன்னா, அது குஞ்சுகள் வந்து பெருசான உடனே அவங்க அம்மா ஈகிள் மாரி ஹைட்டா பறக்கவே பறக்காது. அது நார்மலா மத்த பறவைகள் பறக்கிற அளவுக்கு தான் ஹைட்ல பறக்கும். இந்த மாரி ஹைட்ல இருந்து தள்ளும்போது தான், அது விங்ஸ்க்கு வந்து சக்தி சின்ன வயசுல இருந்தே கிடைச்சு, அது ரொம்ப ஹைட்டா பறக்க ஆரம்பிச்சுரும். இதனால தான் நம்ம லைஃப்ல வந்து எந்த விஷயத்தையுமே நம்ம செய்ய மாட்டோம். எதனால? ஃபியூச்சர பத்தின பயம்ன்றதுனால தான். நெறைய விஷயங்கள வந்து நம்ம தள்ளி போடுறதுக்கான காரணம் பயம் இருக்கிறனால தான். இதே மாரி ஐன்ஸ்டீன் வந்து 99 டைம்ஸ் வந்து அவர் வந்து பல்பு கண்டுபிடிக்க வந்து தோல்வி பெற்றிருக்காரு. அந்த 100வது தடவ அவரு பண்ணும்போது தான் வந்து அவருக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. அப்போ அந்த 99 டைம்ஸ் அவர் பண்ணிட்டு, 99 டைம்ஸ் பண்ணி நம்மளுக்கு தோத்துட்டோம். திருப்பியும் நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு பயந்திருந்தார்னா, நமக்கு இந்நேரம் இந்த வெளிச்சம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. அதனால தான் வந்து நம்ம எத்தன தடவ ஃபெயிலியர் ஆனாலும், ஒரு தடவ வெற்றின்றது கண்டிப்பா நடக்கும். அதனால நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். பயத்த உதறி தள்ளிட்டு. ஃபியூச்சர்ல நம்ம ரொம்ப யோசிச்சு என்ன பண்றோம், ஒருவேள அந்த மாரி நடந்துருமோ, ஒருவேள இந்த மாரி நடந்துருமோ, ஒருவேள அந்த மாரி ஆயிடுச்சுன்னா, ஒருவேள இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நம்ம ரொம்ப போட்டு மண்டைய யோசிக்கவே கூடாது. நமக்கு ஃபியூச்சர்ல ஒண்ணு நடக்கணும்னா, நாம துணிச்சலா எத பத்தியும் நினைக்காம நம்ம செயல்பட்டா மட்டும் தான் வந்து, நாம அந்த பயத்த போக்குனா தான் வந்து நம்ம அந்த செயல வந்து செய்ய முடியும். இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அதுக்கு தான் வந்து ரொம்ப சக்திய குடுக்கும். இப்ப நம்ம அந்த பயத்துக்கு வந்து நம்ம ரொம்ப சக்திய குடுத்தோம்னா, அந்த பயம் வந்து ரொம்ப சக்தி உடையதா மாறிடும். நான் வந்து எத நினைக்கிறேனோ, அது வந்து கண்டிப்பா நடக்கும். இப்போ நான் பயந்து ஸ்ட்ரக் ஆயிட்டேன்னா, அது வந்து என்ன ஒரு கூண்டுல போட்டு அடைச்ச மாரி அடைச்சு வச்சுரும். எப்படியும் ஒரு கூண்டு பறவை வந்து தன்ன ரிலீஸ் பண்ணா கூட அது பறக்கவே செய்யாது. ஏன்னா, அதனால பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதனால தான் நம்ம பயத்த வந்து போக்கிட்டு, நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யணும். இன்னும் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். கேரளா சைட்ல வந்து யானை வளர்க்குறவங்க இருக்காங்கல்ல. அதாவது அந்த யானை பாகன் வந்து, அந்த யானை சின்ன வயசா இருக்கும்போது, ஒரு வலுவான கயிறுல வந்து அந்த யானை கால்ல வந்து கட்டி போட்டிருந்தாங்களாம். அது வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமும் அதே கயிறுல தான் கட்டி போட்டுருக்காங்களாம். ஏன் இந்த மாரி கட்டி போட்டுருக்கீங்க? அது ஏன் இந்த கயிற வந்து அது பிச்சுட்டு போகாதா? அப்படின்னு கேட்டப்போ, அவர் சொல்றாங்களாம், அதாவது வந்து அந்த யானைக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்தே இது பழக்கிட்டேன். அதுக்கு வந்து அது கழட்டிட்டு போயிட்டா, எங்க நம்ம தொலைஞ்சிருவோமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதனால தான் வந்து அது இந்த இடத்த விட்டு போகவே செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ யானைக்கே அந்த மாரி நிலைமைனா, மனுஷங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து வீடு, ஐஃபோன், அப்புறம் கார் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. அந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம
எப்படி சொல்றது? ஒரு பக்குவப்பட்டுக்கணும். நமக்கு இதுதான் நடக்கும், இதுதான் நடக்காதுன்னு சொல்லிட்டு கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம எந்த மாரி இருக்கணுமோ, அந்த மாரி பக்குவப்பட்டுக்கணும். எந்த விஷயம் நடந்தாலும் வந்து, நீங்க வந்து பயத்த வந்து மேற்கொள்ளணும். பிறப்புனாலும் சரி, இறப்புனாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணும். பிறப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா வந்து, இறப்புன்னு கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதனால வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா, அத நெனச்சு ஃபீல் பண்ணி ரொம்ப அப்படியே வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்க கூடாது. அது நம்மளுக்கு தான் பாதிப்பு. ஸோ வந்து நம்ம அத மெச்சூர்டா எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ, அப்படி ஹேண்டில் பண்ணணும். ஃபியர் ஆஃப் சொசைட்டி. என்னுடைய ஏஜ் போயிடுச்சோ, என்னுடைய சந்தோஷம் போயிடுச்சோ, என்னுடைய அமைதி, என்னுடைய தப்பு, என்னுடைய நல்லது எல்லாமே வந்து என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மத்தவங்கலாம் ஒரு ட்ரிகர் அவ்வளோதான். ஐ அம் கம்ப்ளீட்லி என்னுடைய கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கேன். எல்லாமே வந்து ஈகோ தான். ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாரி வந்து பொய் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து ஒருத்தவங்க பொய் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த மட்டும் தான் அவங்க பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. மத்த அவங்க பண்ண நல்ல விஷயம் எதுவுமே வந்து அவங்க பாராட்ட மாட்டாங்க. சொசைட்டி பொறுத்தவரைக்கும். மத்தவங்க வந்து எங்க நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுக்காம போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. நீங்க ஒரு பொறுமைசாலியா இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க சும்மா ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க. அததான் வந்து அவங்க பெரிய விஷயமா வந்து எடுத்துட்டு பேசுவாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட், லவ் ஃபெயிலியர் இல்லாட்டி எக்ஸாம்ல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம தோத்துட்டோம்னாலும், அது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் டூ சக்சஸ்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மனப்பான்மை வந்து நம்ம கத்துக்கணும். அந்த மாரி தான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து முன்னாடியே சொன்ன மாரி 99 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகி 100த் டைம் தான் வந்து அவர் பல்ப கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு வெளிச்சத்த கொண்டு வந்தாரு. 4, 5 டைம்ஸ் நம்ம தப்பான ரூட்ல போயிட்டு, 5த் டைம் ஆர் 6த் டைம் தான் நம்ம கரெக்ட்டான ரூட்ல போவோம். அதுக்காண்டி அந்த 4, 5 டைம்ஸ் போயிட்டு நம்ம தப்பா தான் போறோம்ன்னு சொல்லிட்டு, அந்த ரூட்ட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. திருப்பி திருப்பி போனா தான் வந்து அந்த ரூட்டுக்கு வந்து நம்ம கிளியரா வந்து தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துக்கு வந்து போய் சேருவோம். நல்ல பெஸ்ட் சிஇஓ ஆயிட்டேன், ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து இந்த பயம் வரும். ஏன்னா, நமக்கு இந்த புகழ் எல்லாம் போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அந்த மாரிலாம் நீங்க பயப்படாம உங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆயிட்டே இருக்கலாம். கோவப்படுறவங்கள பார்த்தா பயம் வரும். காசிப் பண்றவங்கள பார்த்தா பயம் வரும். கமெண்ட், நோஸ் கட்ஸ், டர்ன் பிஹேவியர் பண்றவங்கலாம் பார்த்தா பயம் வரும். அதெல்லாம் வந்து அவங்களோட வீக்னஸ். நம்மகிட்ட வந்து டைரக்ட்டா வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால, அந்த மாரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. நம்மள நாமளே ஃபர்ஸ்ட்டு புரொடெக்ட் பண்ணிட்டு, அந்த மாரி பண்றவங்களுக்கு வந்து நம்ம அன்பு, கருணை காட்டுனோம்னா, அவங்க வந்து கொஞ்சம் நமக்காண்டி இவ்ளோ கருணை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம கூட வந்து கொஞ்சம் நல்லத எடுத்துப்பாங்க. நம்ம கேரக்டர்லேருந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள அவங்க எடுத்துப்பாங்க. இப்ப நம்ம இப்போ நம்ம எப்படி வந்து கீழ விழுந்தவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றோம், தண்ணி குடுக்குறோம், அவங்கள வந்து கவனிக்கிறோம், கோஆப்பரேட் பண்ணணும், ஒத்துழைப்பு குடுக்கணும், அவங்களுக்கு வந்து அமைதி குடுக்கணும், கருணை காட்டணும். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் காமிச்சா தான் வந்து அவங்களுக்கு பரவால்ல, அவங்க நம்மளுக்கு இதெல்லாம் பண்றாங்க, நம்ம அவங்க கிட்ட இந்த மாரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் அவங்க வந்து இரக்கப்படுவாங்க. இப்ப வந்து பாசிட்டிவிட்டி அதிகமாச்சுன்னா வந்து நமக்கு பயம் இருக்காது. அப்படியே பயம் வந்துச்சுனாலும் ஒவ்வொரு பயத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். இப்போ பயம் வந்துச்சுனாலும் நம்ம கார் ஓட்டணும். இப்போ வந்து ஃபாரின்ல வந்து சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 3 வே ஹைவேஸ்லாம் இருக்குமா. அதில வந்து அவங்க போறதுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுவாங்களாம். அந்த மாரி பயப்படுறதுனால நெறைய லேடீஸ் வந்து அங்க ஃபாரின்ல வந்து வண்டி ஓட்டுறதே இல்லையாம். அதனால நம்ம அந்த பயத்த விட்டுட்டு நம்ம ஓட்டுனா தான் வந்து நமக்கு அந்த பயம் போகும். நம்ம ஒவ்வொரு உண்மையான குணத்தையும் மத்தவங்களுக்கு வந்து தானம் பண்ணணும். எங்க வந்து வெளிச்சம் இருக்கோ, அங்க வந்து இருட்டு இருக்கவே இருக்காது. ஓம் சாந்தி. நன்றி எல்லாருக்கும். பயத்த பத்தின விஷயங்கள் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து இனிமேல் எதுக்கும் பயப்பட மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். மறக்காம என்னோட சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி டைரி வித் அக்கிய. ஓகே பாய்.